என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. ஹே கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி வந்து நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம மைண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்களை போட்டு குழப்பிட்டே வந்து இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் என்ன செய்வேன் அப்படிங்கிறத வந்து நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ ஒரு 2 to 3 டேஸாகவே இருக்கட்டும். எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு நம்ம லைஃப்பில் வந்து என்ன செய்ய போகிறோம், இதே ஜாபில் இருக்க போகிறோமா, நெக்ஸ்ட்டு இதை விட கொஞ்சம் பெட்டரான ஜாபுக்கு போக போகிறோமா, இல்லை இதுலேயே வந்து ஏதாவது புதுசாக ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு சொல்லி வந்து நிறைய யோசனை வந்து போயிட்டு இருக்கு. ஈவன் சரியாக வந்து தூங்க முடியல. அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கே 2 விஷயம் செஞ்சால் வந்து அது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஒன்று நல்ல ஃபுட்டாக இருக்கணும், நல்ல டேஸ்ட்டாக ஹெல்த்தியான ஃபுட்டாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஃபுட்டை வந்து சாப்பிட்டு நல்லா படுத்து தூங்கி எழுந்திரிச்சு அப்படின்னா ஒரு சில ஐடியாஸ் வந்து தோணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அமைதியான பிளேஸு, ஒரு ரிலாக்ஸேஷனான பிளேஸில் வந்து போய் உட்காந்து அமைதியாக உட்காந்து அமைதியாக இருக்கணும். எதை பற்றி திங்க் பண்ணாமல் அமைதியாக கொஞ்சம் நேரம் இருந்தோம் அப்படின்னா அடுத்து வர யோசனைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து தெளிவான சிந்திக்கலாம் அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நான் வந்து இந்த 2 விஷயமே நான் வந்து செஞ்சுட்டேன். நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸில் எல்லோரும் வந்து வெளியே வந்து சாப்பிட போயிருந்தோம். ஸோ அப்படி சாப்பிட போகும்போது அது வந்து ஹோம்மேட் ஃபுட், அதாவது ஹோம் ஸ்டைல் ஃபுட்டு தான். ஸோ ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் ஹெல்த்தியாகவும் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து சாப்பிட்டு அதுவும் ஆஃபீஸ் மேட்டோட ஃபஸ்ட்டு எல்லாருமே வந்து வெளியே போயிருந்தோம். ஸோ அப்படிங்கும்போது வந்து அது ஒரு மெமரபுளாக வந்து இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வீக்கெண்ட். இன்றைக்கி கொஞ்சம் நல்லா தூங்கி எழுந்திரிச்சு காலையில் எழுந்திரிச்சோடனே வந்து குளிச்சு முடிச்சுட்டு கோவிலுக்கு வந்து போயிட்டு வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் ரிலாக்ஸாக வந்து இருக்குது. ஸோ இதை வந்து ஏன் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, சில பேர் வந்து மைண்டை போட்டு ஃபுல்லாக வந்து குழப்பிட்டு இந்த மாதிரி வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் எதுக்கும் வந்து ஒரி பண்ண ஸோ என்ன நடந்தாலும் சரி, நம்ம அதில் வந்து ஏதாவது மூவ் ஆன் பண்ணி ஆகணும். இல்லை அப்படின்னா அதை சால்வ் பண்ணிட்டு வந்து போய் தான் வந்து ஆகணும் இல்லையா? ஸோ அடுத்த ஸ்டேஜுங்கிறது வந்து யாருக்கும் எப்போ என்ன நடக்கும் அப்படின்னு வந்து தெரியாது. ஸோ எல்லாத்துக்கும் வந்து ப்ரிப்பேராக இருக்கவும் வந்து எல்லாராலையும் வந்து முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம வந்து அப்பப்போ வந்து ப்ரிப்பேர் ஆகிக்கலாம். ஸோ அப்பப்போ வந்து உங்களுக்கான ப்ராப்பரான ஒரு ரெஸ்ட்டும் வந்து உங்களுக்கு வந்து தேவைப்படும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு என்ன பிடிக்குமோ, இப்போ வந்து எனக்கு வந்து ஃபுட் பிடிக்கும், எனக்கு வந்து கோயிலுக்கு வந்து போகிறது பிடிக்கும். ஸோ அதனால நான் இந்த 2 விஷயத்தையும் வந்து நான் செய்கிறேன். உங்களுக்கு வந்து என்ன பிடிக்குமோ அதை வந்து நீங்கள் வந்து செய்யலாம். ஸோ செஞ்சு உங்கள் மனசை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து ரிலாக்ஸாக வந்து வச்சுக்கோங்க. ஸோ எப்போவுமே எதையுமே வந்து யோசிச்சுட்டே வந்து இருக்காதீங்க. அந்தந்த மூமெண்ட்டை அந்தந்த மாதிரி வந்து என்ஜாய் பண்ணிட்டு லைஃப்பை வந்து அப்படியே போயிட்டே இருக்கணும். ஸோ நானும் இப்போ வந்து அந்த மாதிரி தான் வந்து சேஞ்ச் ஆக வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் வந்து நானும் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகலை, பட் ஆகணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணணும்னு வந்து தோணுது. அடுத்தடுத்து வர வீடியோக்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நான் டிஸ்கஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருக்கேன். ஸோ பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு அது தெரியலை. அது மட்டும் இல்லை, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இங்கே பெங்களூர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2 வருஷம் வந்து ஆக போகுது. ஸோ அந்த 2 வருஷத்தில் நான் என்னென்ன இதை வந்து ஃபேஸ் பண்ணேன், எனக்கு எப்படி இருந்துச்சு பெங்களூர் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வந்து ஷேர் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த வர வீடியோஸில் வந்து அதையும் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். மேபி நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஃபஸ்ட்டு வீடியோ வந்து வரலாம். இன்னும் வந்து எடுக்கலை, இனிமேல் தான் இருக்கணும். பட் வந்து சொல்கிறேன். இப்போ வந்து இதை வந்து உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஸோ எல்லோரும் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு சொல்லி வந்து நினைக்கிறேன். எல்லோரும் ஹாப்பியாகவே இருங்க. எதுக்கும் போட்டு மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. உங்களுக்கு என்ன நடக்குதோ எல்லாம் நல்லதுக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருங்க. பார்க்கலாம். அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்குது அப்படின்னா அது மற்றவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, அதாவது மற்றவங்களை வந்து அது வந்து ஹர்ட் பண்ணுது அப்படின்னா தயவு செஞ்சு அந்த விஷயத்தை வந்து செய்யாதீங்க. நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும். பாய்.